சேலம், ஈரோடு, கோவை, திருப்பூர், நாமக்கல் மாவட்டங்களில் வறட்சி பாதித்த காவிரி டெல்டா பகுதிகளை தமிழக நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான 7 அமைச்சர்கள் குழு இன்று நேரில் ஆய்வு செய்கிறது. அப்போது விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் அவர்கள் குறைகளை கேட்டறிவார்கள் என்று தெரிவித்துள்ளார் சன் நியூஸ் செய்தியாளர் குணசேகரன். தமிழகத்தில் போதிய மழை இல்லாததால் பெரும்பாலான மாவட்டங்களில் வறட்சி நிலவி வருகிறது. மேற்கு மாவட்டங்களிலும் வறட்சி நிலவுவதால் இந்த பகுதியை வறட்சி பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று விவசாயிகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இதேபோல் காவிரியில் தண்ணீர் இல்லாததால் டெல்டா மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டன. டெல்டா மாவட்டங்களிலும் விவசாயிகளுக்கு நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மேற்கு மாவட்டங்களில் குறிப்பாக சேலம், நாமக்கல், ஈரோடு, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் நிலவக்கூடிய வறட்சி பகுதிகளை பார்வையிடுவதற்காக உயர்மட்ட குழுவினர் இன்று பார்வையிடுகின்றனர். தமிழக நிதி அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான 7 அமைச்சர்களை கொண்ட உயர்மட்ட குழுவினர் இந்த பகுதிகளை பார்வையிட்டு விவசாயிகளிடம் இன்று கோரிக்கைகளை பெறுகின்றனர். இந்த உயர்மட்ட குழுவில் ஓ பன்னீர்செல்வம் மட்டுமன்றி மின்சாரத்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் முனுசாமி, வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர் வைத்தியலிங்கம், வேளாண் துறை அமைச்சர் தாமோதரன், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, வருவாய்த்துறை அமைச்சர் வெங்கடாச்சலம் உள்ளிட்ட அமைச்சர்களும் இந்த வறட்சி பகுதியை பார்வையிடுகின்றனர். இவர்கள் மட்டுமன்றி வருவாய்த்துறை முதன்மை செயலாளர், வருவாய் நிர்வாக ஆணையர், உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை முதன்மை செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் அமைச்சர்களுடன் இந்த ஆய்வு பணியை மேற்கொள்கின்றனர். முதல் கட்டமாக சேலம் மாவட்டத்திற்குட்பட்ட பனமரத்துப்பட்டி ஒன்றியத்தில் அவர்கள் இந்த ஆய்வு பணியை தொடங்குகின்றனர். அங்கு விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிவதுடன் அங்கு நிலவக்கூடிய வறட்சி மற்றும் அங்கு இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்மட்டம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர்கள் ஆய்வு செய்கின்றனர். அதற்கு பிறகு நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோவை ஆகிய மாவட்டங்களிலும் இந்த குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டு வறட்சி நிலவுவது குறித்து ஆய்வு செய்ய இருக்கிறார். இதற்கு பிறகு இந்த மாவட்டங்களில் நிலவக்கூடிய வறட்சியை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.